சிம்பிளா சொல்லணும்னா, கலைன்னா என்னன்னு தெரிஞ்சவங்க வந்து இந்த படத்த வந்து நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கலை தெரியாதவங்க தான் வந்து நல்லா இல்லன்னுவாங்க. சில பேர் வந்து நல்லா இல்ல, ரொம்ப ஒரு இதுவா இருக்குன்றாங்க. அந்த கலைநயத்தோட பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இது பிடிக்கும். அது தெரியாதவங்க தான் வந்து நல்லா இல்ல, இல்ல சில சில மைனஸ் சொல்லுவாங்க. மத்தபடி சூப்பர்ங்க. பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல். அது 2 கேரக்டரும் வரும். பிரசன்ட் அண்ட் ஃபியூச்சர் அந்த மாதிரி பிரசன்ட் அண்ட் பாஸ்ட் காமிக்கிறாங்க. 2மே பாஸ்ட்லயும் வேற லெவல். அது ட்ரைலர்லயே பார்த்துருப்பீங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. அண்ட் பிரசன்ட் இதுலயும் நல்ல ஸ்டைலிஷா நல்லா இருந்துச்சு. எல்லா ஆக்டிங்குமே பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு பிடிக்கல படம். சுத்தமா நல்லா இல்ல. கதை எதுவுமே சொல்லுங்க. ஆக்டிங் ஓகே, ஆனா வேஸ்ட். அது ஒண்ணுமே இல்ல. இது எதுக்காக எடுத்தாங்கன்னே தெரியல. தெரியல. சொல்லுங்க. படம் இன்டர்வல் வரைக்கும் சும்மா தான் இருக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா இருக்குது. செகண்ட் பார்ட் எதிர்பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து இந்த ஹீரோயின்லாம் ரொம்ப வேஸ்ட்டு. அந்த பேக்ரவுண்ட் இந்த இதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கதை நல்லா இருக்குது. சூர்யா பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல. நான் அதான் செகண்ட் பார்ட் எதிர்பார்க்குறேன். ரொம்ப எதிர்பார்த்துறோம். இந்த படத்துக்கு அவ்வளோ இல்லை. செகண்ட் பார்ட் வரணும்னு நினைக்கிறேன். கார்த்தியோட என்ட்ரன்ஸ் இது இருக்குது. இதில் படம் நல்லா இருக்குது. விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் மியூசிக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய குவாலிட்டி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. 3D எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் அந்த கதைக்குள்ளே இன்னும் யாரும் இன்டர்ஃபியர் ஆகலைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நிறைய 2 டைப் ஆஃப் இது கதை காமிக்கிறதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்மளே கதையை. கதை நல்லா இருக்குது. லாஸ்ட்டாக கார்த்தியோட கேமியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். டைம் போனதே தெரியல, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் கதைக்குள்ளே வரும்போது மேபி அந்த நேச்சரெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட இருந்து ரசித்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா இருக்கு ப்ரோ படம். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்றதுன்னா, அந்த பாஸ்ட்டை பேஸ் பண்ணி முன்ஜென்ம கதைகள் பேஸ் பண்ணி கதை நல்லா இருக்கு. நல்ல டீமும் இருக்கு. நிறைய சீன் தவிர்த்துருக்கலாம். ரொம்ப இழுத்தடிச்ச மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் கிரேட் ஒர்க். படம் உள்ளே போனோடனே வராங்க. ஃபஸ்ட்டு காட்டுறதே ஃபியூச்சர் சூர்யா தான் ப்ரோ காட்டுறாங்க. தென் ஃபியூச்சர் சூர்யா வந்து என்ன பண்ணுறாரு என்னன்னு அது ஒரு தடவை காட்டுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 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 ரோல் வருது. அந்த ரோல் மூலயமா சூர்யா சார் என்ன பாஸ்ட்டில் என்ன கனெக்ட் ஆகுதுன்ற ஒரு கனெக்ட் வருது. அது ஒரு ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் கொஞ்சம் இதுவாக தான் ப்ரோ இருக்கும். ரொம்ப மாதிரி போராக தான் போகும். அதுக்கப்புறம் பாஸ்ட்டில் வந்து காட்டும் போது அதுக்கு ஒரு முன்னாடி சீன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பாஸ்ட்டில் போனோன்னு பாஸ்ட்டில் கொஞ்சம் லேக் அடிக்கும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் இருந்துகிட்டே தான் ப்ரோ இருக்குது. ஓகே ப்ரோ. ரொம்பலாம் எல்லாம் குழந்தைங்க வந்து விஷுவல்ஸ்க்காக பார்ப்பாங்க ப்ரோ. விஷுவல்ஸ்க்கு 200 கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா சினிமாட்டோகிராஃபர் வெற்றின்னு நினைக்கிறேன், சூப்பராக பண்ணியிருந்தாரு. செம்ம விஷுவல்ஸ். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து பெஸ்ட்டு விஷுவல் கங்குவா. வேறு எதுவுமே கம்பேரே பண்ண முடியாது. விஷுவல்ஸ் அண்ட் கிராஃபிக்ஸ் எல்லாமே அல்ட்டியாக இருந்துச்சு. டேரக்ஷன் வைஸும் நல்லா தான் இருந்துச்சு. பட் கதை பெட்டராக இருந்திருக்கலாம். நம்ம எப்போவுமே நமக்கு சிவா சார் ஒரு எலமெண்ட் வச்சுருப்பார்ல, எமோஷ்னல் ஃபேமிலி ட்ராமா. அந்த மாதிரி பெருசாக ஒரு ஃபேமிலி இருந்தால் ஒரு ட்ராமா இருந்தால் எப்படி இருக்கும் சென்டிமெண்டலாக, அதுதான் கதையே. மற்றபடி வேறு ஏதோ பெருசாக கதையிலே சொதப்பிட்டாங்கன்னு தான் போயிட்டு. மற்றபடி ப்ரோ டேரக்ஷன் வைஸ் சினிமாட்டோகிராஃப் எல்லாமே சூப்பராக இருந்து எல்லாருமே செம்ம உழைப்பு போட்டிருக்காங்க ப்ரோ. ஏன்னா அந்த இடத்துலலாம் போய் ஷூட் பண்ணுறது அவ்வளோ ஒன்றும் ஈஸிலாம் இல்லை ப்ரோ. கதை வைஸ் இன்னும் கொஞ்சம் இந்த சென்டிமெண்டலாக இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் கொண்டு வந்து போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு இது இருக்குது. கேரக்டர் ப்ரோ மற்ற கேரக்டர்லாம் வர்றதே தெரியாது ப்ரோ. ஒன்லி சூர்யா தெரியும் ப்ரோ, அவ்வளோதான். ஒன்லி படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு போகிறதே ஒன்லி சூர்யா மட்டும்தான். வேறு பாபி டியோல் கூட ஒரு மொத்த ஸ்க்ரீன் ஸ்பேஸே ஒரு 25 to 30 மினிட்ஸ் இருக்கும். மற்ற கேரக்டர்ஸ் இருக்கு. ரெடின் கிங்ஸ் ப்ரோ யூஸே பண்ணல ப்ரோ ஒழுங்கா. அவங்க 2 பேருக்கு மேலே வேறு யாராவது போட்டிருக்கலாம். ஏன்னா நல்ல மார்க்கெட் உள்ள ஆளுங்க 2 பேரும். அவங்களுக்குன்னு சில சீன்ஸ் ஆச்சு வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள வச்சிருக்கவே கூடாது படத்தில். அவங்க 2 பேருக்கும் ஒரு இடத்துல வேணால் சிரிப்பீங்க, 1-2 இடம் ஸ்டார்டிங்கில். மற்றபடி வாய்ப்பே இல்லை ப்ரோ. சரி ஹீரோயின் ப்ரோ இவங்களுக்கே வேலைன்ற போது ஹீரோயின்லாம் சுத்தம் ப்ரோ. அவங்க எதுக்கு வராங்கன்னே தெரியல. அவங்க வர சீன்லாம் கிரிஞ்சாக தான் ப்ரோ இருந்துச்சு. ஒரு மாதிரி ஏதோ க்யூட்டாக பண்ணுறேன்னு க்யூட்டான்னு இல்லை ப்ரோ. அது ஏனே தெரியல. ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு மாதிரி நான் சரி வரல. ஏன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவங்கள கூட. ப்ரோ இந்த படத்தோட கதை தானே ப்ரோ மெயின். அந்த கதையே கொஞ்சம் லேக் அடிக்கும்போது செகண்ட் பார்ட்டில் நல்லா கதை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா போகும் ப்ரோ. ஏன்னா விஷுவல்ஸ்க்காகவே படம் பார்க்கலாம். ஏன்னா குழந்தைங்க பார்க்கலாம் ப்ரோ. 3Dயில் கூப்பிட்டு வர சொல்லுங்கள் ப்ரோ குழந்தைங்கள. ஏன்னா 3D ஆசமாக பண்ணியிருந்தாங்க. 3D அதான் விஷுவல்ஸ் வைஸ் படம் ஓகே சூப்பர் பெட். ஆனால் கதை வைஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவங்க அவ்வளோ ஐப் கொடுத்துருந்தாங்க படத்துக்கு. செம்ம ஐப்பு.
நான்லாம் 7ஆம் அறிவோட பெட்டரான ஒரு படம் சூர்யாவுக்கு வரப்போகுது அப்படின்னு ஆசையாக வந்து பார்த்தா ஒன்றும் நமக்கு ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் ஒரு இன்டர்வல் சீனப்பையும் ஒரு ஐப் இல்லை. லாஸ்ட்டாக எங்கே ஒரே ஒரு ஐப் வரும்னா அந்த பார்ட் 2க்கு லீவ் வரும் ப்ரோ. ஸ்பெஷல் கேரக்டர் வருவார் ஒருத்தர் கெஸ்ட் அப்பியரன்ஸாக. அவர் வரும்போது கொஞ்சம் ஐப் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு ஓகேவா ஆச்சு. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பெருசாக ஆகலை. ஏன்னா அது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஆள் தான் வந்திருப்பார். அது இல்லை ப்ரோ, பிடிக்கலன்ட்டாங்க ப்ரோ. எனக்கு ஆவரேஜாக இருந்துச்சு, மற்றவங்களுக்குலாம் பிடிக்கவே இல்லைன்ட்டாங்க ப்ரோ. கதை ஒன்றுமே இல்லை தலை. பீரியாடிக்குன்னு எடுக்கிறாங்க. பீரியாடிக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் வேற அதெல்லாம் நல்லா இருந்தது. அவங்களாம் நல்லா தான் நடிச்சுக்கிறாங்க. ஓவர் மாஸ் எலிமெண்ட் காட்டுறேன்னு சொல்லிட்டு கதையே இல்லாத இதில் மாஸ் எலிமெண்ட் காட்டாங்க. இந்த விளக்கம் வலிவிடு அவங்க நடிப்பு மட்டும் தான், மற்றபடி பெருசாக எதுவுமே கிடையாது. 3Dயும் ரெண்டுமே ஒன்று தான், ஒன்றுமே இல்லை. படம் சூப்பராக இருக்குங்க, ரொம்ப பிடிச்சது. படத்தில் வந்து சூர்யா சாரோட ப்ரெசன்ஸ் பயங்கர சூப்பராக இருந்தது. அதே மாதிரி செட் ஒர்க்கு, கேமரா ஒர்க்கு, டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. டிஎஸ்பியோட பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் பயங்கர இன்ட்ரெஸ்டாகவே இருந்தது. பார்க்குறதுக்கு நம்ம ஒரு புது வேர்ல்டை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. 3Dயில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. எல்லாருமே 3Dயில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அடுத்தது 2Dலையும் பார்க்க போகிறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சின்ன ஒரு பரபரன்னு போயிட்டு வந்து செகண்ட் ஹாஃப் அதை விட சூப்பராக இருந்ததுங்க. ஸ்பீடாக போச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருமே அது தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ. வேஸ்ட்டுன்னா அதே தான், யூஷுவல் தான். அது பெருசாக ஒன்றும் பெரிய கதை இல்லை. 2000 கோடி 1000 கோடிலாம் எல்லாம் கலெக்ட் பண்ணாதானே. நான் ஆஸ் யூஷுவல் கதை தான். பில்டப் பில்டப் கொடுத்து டார்க்கு பயங்கர இருட்டாக இருக்குது படம். பார்க்கறதுலாம் இருட்டாக இருக்குது. சவுண்டு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. ஊன்னு கத்திக்கிட்டே இருக்கானுங்க. அதுதான் பெருசு. அதுவும் சும்மா சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் தெலுங்கு படம் மாதிரியே இருக்குது. தெலுங்கு படத்தில் கற்றுவானுங்கள டப்பிங்கில், அதே மாதிரி இருக்குது. ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் சைலண்டாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆடியன்ஸ் கத்துறதுக்கு சவுண்டு கொடுத்தா தானே. அங்கே தேட்டர்லேயே கத்திட்டு இருக்காங்க, ஸ்க்ரீன்லேயே கத்திட்டு இருக்காங்க. எல்லாருக்குலாம் பிடிக்காது, முக்காசு பேருக்கு படம் பிடிக்காது. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. கார்த்திக் அவர் கண்டினியூஷன் இருந்துச்சு. ஸோ அவர் சீன்லேருந்தே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, நல்ல வைப்பாக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ. ஸ்டார்டிங் உடம்பு ஸ்லோவாக இருக்கும், பட் ஆனால் கிளைமேக்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சீன் இருக்குது. அது மறக்காம பார்த்துருக்கேன். நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஏன் வந்துட்டு நீங்கள் ஃப்ரான்சிஸ் வந்து பார்த்துருப்பீங்களே, ஸோ அந்த ஸ்டோரி வந்துட்டு ஏன் கொண்டு வராங்கன்னு செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு புரியும். பட் ஆனால் மூவி நல்லா தான் ப்ரோ இருக்குது. சூப்பர் ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. படம் வந்து அந்த அளவுக்குள்ள ஒர்த்து இல்லைண்ணா. படம் சுமாராக தான் இருக்குது. பாகுபலி படம் நினச்சி வந்தோம். 10,000 பிசி படம், ஹாலிவுட் படம் மாதிரி நினச்சி வந்தோம். ஆனால் இந்த பூர்த்திக்கு செய்யலை. 3D வேறு போட்டிருக்காங்க. 3Dலாம் தேவையில்லை இந்த படத்துக்கு. நல்ல வேலை, உட்காரவும் முடியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஹீரோயின்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் பாட்டில் சீனோடு வராங்க. ரொம்ப கவர்ச்சியாக காமிச்சிருக்காங்க. படம் வந்து ரொம்ப பாரா அடிக்குது. படம் இல்லை, நம்ம எதிர்பார்த்தது நடித்தது ஒன்று, இங்கே படம் பார்த்தது வேற மாதிரி இருக்குது. அதில் வேற செகண்ட் பார்ட்டு வேற அவங்க தம்பி வேற நடிக்கிறாங்க. இதில் பாசிட்டிவ்னா நல்லது தானே கேட்குறீங்க. நல்லதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமிக்கிறாங்க, அது ஒரு அளவுக்கு நல்லா இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்தது. வேற லெவல். பக்கா படம். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. படம் சூப்பர், வேற லெவல். பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல், அதான் சொல்லவே வேண்டாம். எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நல்ல கதையை கொண்டு போகிறதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நிறைய அந்த சவுண்ட்லாம் வேறு லெவல், மியூசிக்லாம் சொல்லவே வேணாம். அதெல்லாம் சூப்பர், நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல ப்ரோ. இல்லை அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை அப்படிலாம் எனக்கு சொல்ல தெரில. அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க பாய். நல்லா இருந்துச்சு. அவர் நல்லா நடிச்சிருந்தாரு. பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. பாட்டு வந்து ஒரு பாட்டு நல்லா இருந்தது ப்ரோ. எவ்வளோ ஒன்று அந்த ஒரு பாட்டு தான் நல்லா இருந்தது. ஸோ எப்படி சொல்லலாம்னா கவர்ச்சியாகவும் இருந்தது. மற்ற பாட்டு எல்லாமே கொஞ்சம் பொறுதான் ப்ரோ. நடுவில் அம்மன் பாட்டுலாம் வந்த மாதிரி இருந்தது. படம் வந்து கொஞ்சம் இதுதான் ப்ரோ, போரிங் தான். பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. ஆனால் கார்த்தி தான் நடுவில் கேமியோ கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாருன்னு தெரியல. பெரிய ஹீரோலாம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றபடி இவர் காந்தி பாபுலாம் நல்லா பண்ணாப்புல. போஸ் வெங்கட் நல்லா நடிச்சார். கருணாஸ் இருந்தார். அவர் நான் ஓகே இருந்ததுக்கு ஏதோ பண்ணிட்டு போனார், அந்த மாதிரி தான். ஓகே, மற்றபடி சாட்டிஸ்ஃபைட் தான் ப்ரோ. இருங்க பாய், பாட்டு வரும்.
படம் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃபு, செகண்ட் ஹாஃபு அது இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே தான். படமா எங்க படம் பார்த்தது தெரியல, நான் கதையே இல்லை அதில். ஒரு மேட் மேக்ஸ் மாதிரி எடுத்து பார்த்தேன். ஒன்றும் இல்லை. டேய் வெளியே போகலாம். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை ப்ரோ, சாட்டிஸ்ஃபைட் இல்லை. ரெண்டு வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டாதான் நினைக்கிறேன். இது ஆனி கண்டுபிடிச்சது. பாசிட்டிவ் இல்லை, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது.